ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரெசிபி, அதாவது முட்டை மிளகு வறுவல். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கலாம். 4 முட்டையோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை நல்லா சுற்றி தடவி கொடுங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை இதோடு சேர்த்து மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா வச்சு பண்ணிங்கன்னா அந்த டைமிங் சரியாக இருக்கும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டா நியர்லி 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்கட்டும். இப்போது விதைகளை நீக்கிட்டு 2ஆக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் தின்னாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த சைடில் நம்ம ஸ்டீம் பண்ணது குக் ஆகிடுச்சு. இப்போது இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதோடு நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்க வேண்டாம். இது குக் ஆகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகு, இதை கலந்து கொடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்து முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பெரட்டி கொடுங்க. இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து கலந்து கொடுக்கலாம். இது சாம்பார், ரைஸ், ரசம் இதோடு சாப்பிட நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்கணுன்னா முட்டை மிளகு வறுவல் தயாராகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பபாய் ஆல்.